இது 2019ஆம் ஆண்டும் இதே போன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டது. உத்தவ் தாக்கரே அணி மாறினார். அதற்கு பழிக்கு பழியாகத்தான் உத்தவ் தாக்கரே, சரத்பவார் அணி, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி இணைந்து அந்த முதலமைச்சர் பதவியை அவருக்கு உத்தவ் தாக்கரேக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தான் பாஜக 2 கட்சிகளையும் உடைத்தது. திரும்ப அவர்கள் அந்த கட்சியில் உள்ளவர்களை ஏக்நாத் சிண்டேவே முதலமைச்சராக்கினார்கள். ஆனால் இப்போது மீண்டும் அவர்கள் விட்டுக் கொடுப்பார்களா? ஏனென்றால் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார்கள். அதனால் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நம்ம புலந்தி சாரும் சொன்னார். நீங்க என்ன தான் நினைக்கிறீங்க? அவர் பேட்டியை பார்த்தீங்களா? ஏக்நாத் சிண்டே பேட்டியில் அவர் பேட்டியிலேயே நாங்கள் ஒன்றாம் முதலமைச்சராக இருப்போம், நான் தான் நீடிப்போம்னு அவர் சொல்லலை. நாங்கள் பேசி முடிவு பண்ணுவோன்றிருக்கிறா. அப்பமே அவரோட கொஞ்சம் ஒரு பலவீனமான ஒரு துணி தெரிஞ்ச மாதிரி இருந்தது இல்லை? இதில் எனக்கு ஆரம்பத்தில் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரு பயம் என்னன்னா, ஹங் அசம்பிளி வந்துச்சுன்னா, ஏன்னா முதல்ல 2 பேருமே ஹெக்டா இருக்கும்போது எந்தெந்த ரெசார்ட்டுக்கு போவாங்க, யார் யாரை கடத்துவாங்கங்கிற என்னெல்லாம் ஒரு அநியாயம் அட்டூழியம் நடக்குமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ போன எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பிஜேபி 105 சீட்டு வச்சிருந்தாங்க, சிவசேனா ஒரு 56 சீட்டு வச்சிருந்தாங்க, என்சிபி ஒரு 54 வச்சிருந்தாங்க, காங்கிரஸ் 44. அப்ப பிஜேபி ஒரு 105 இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து அங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாத்துக்கிட்டுமே அந்த ஃபார்மிடபிள் நம்பர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பிஜேபி தனிப்பட்ட முறையிலே ஒரு 126ங்கும் போது வெறும் 19 சீட்டு தான் பத்தல. அப்போ இங்கிருந்து யாரு போனாலும் வெளியே போகணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த சைட்ல இருந்து ஒரு 19 இந்த பக்கம் வந்துரும். அப்போ இது ரிஸ்கி ப்ரொபோஷன். யாருமே இன்னைக்கு ஜெயிச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் அணி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது இவர் 41 எம்எல்ஏ கூட தான் சிண்டே வரார். அன்னைக்கு பிஜேபியினுடைய கம்பல்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இல்ல கண்டிப்பா இது நம்ம ஆட்சியை அங்க காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடியதை விடக்கூடாது அப்படிங்கறனால அவங்க பார்ட்டியை உடைச்சு இங்க இருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வராங்க. வெறும் 41 எம்எல்ஏவோட தான் வரார் பிஜேபி கிட்ட 105. அப்ப இவரு என்சிபில இருந்து வந்தது பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 40 எம்எல்ஏவோட பிரிஞ்சு வரார். 54 இருந்து 40 அவர் கொண்டு வரார். அப்போ இந்த மாதிரி 105 இருக்கும்போது கூட அன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் என்னன்னா, எதிர்கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்ப நம்ம இன்னைக்கு பதவியில் இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப இதே கூட சமீபமா எலெக்ஷனுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவினுடைய ரிப்போர்ட் கார்டு மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இதே ஃபட்னாவிஸ் அன்னைக்கு என்ன சொல்றாரு, பக்கத்துல அஜித் பவாரும் இருக்காரு, சிண்டேவும் இருக்காரு, போது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டேவை தான் ஃபட்னாவிஸ் கைகாமிக்கிறார். அப்ப அந்த இடத்துல மக்களுக்கு ரொம்ப, ஏன்னா இந்த குழப்பம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப ஃபட்னாவிஸ் என்ன பண்ணாருன்னா, இல்ல நம்ம முதல்வர் இங்க இருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு சிண்டேவை தான் கைகாமிக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருமானு தெரியாது. ஏன்னா அந்த கடைசி எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டக் ஆஃப் வார் தான். யாரு ஜெயிப்பாங்க யாரு ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாமே ஒரு சமநிலையில தான் அந்த ஆட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டா இந்த ரிசல்ட் ஸ்வீப் தான் ஃபார் பிஜேபி அலையன்ஸ்.